கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் பார்ப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், இதை மறந்துடவே கூடாது. எங்களோட காலேஜ் சேப்பலில் நிறையா இந்த ஓல்டு விமன் வந்து குக்ஸாகவும் இருப்பாங்க. குக்குக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறவங்கலாம் விமன் ஃபோக் தான். அவங்க காலையில் நீங்கள் ஒரு 7:30 8க்கெல்லாம் காலேஜ் சேப்பலில் உட்காந்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் வருவாங்க. வந்து ஒரு மெழுகுபத்தி பற்ற வச்சு அந்த சர்ச்சில் போய் முட்டி போட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போவாங்க. அவங்கள தான் கவனிச்சிட்டே இருந்துட்டு ஒரு நாள் சொன்னேன், அவங்கக்கிட்ட நான் ஊழியம் பண்ணது உண்டு. அதாவது மத்தியான நேரத்தில் லஞ்ச் டைமில் அவங்களோட லஞ்ச் டைமு எனக்கு வந்து ஃப்ரீ டைமாக இருக்கும். யூஸ்வலாக எனக்கு மார்னிங் ஹவர்ஸ் தான் எனக்கு வந்து ஃபுல் டைட்டாக இருக்கும். ஆஃப்டர்நூன் மேலே கொஞ்சம் ஏதோ 1 hour 2 hours வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் அவங்கள மீட் பண்ணியிருக்கேன், அவங்களோட பேசியிருக்கேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி கேண்டில் கொண்டாந்து பற்ற வச்சு வைக்கிறது வந்து நன்மை செய்கிறது கிடையாது. ஸோ நான் அவங்கக்கிட்ட ஒரு நாளைக்கு விவரமாக சொன்னேன், நீங்கள் இந்த கேண்டில் எவ்வளோக்கு வாங்க, 15 ரூபாய்க்கு ஒரு கேண்டில் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் அவங்ககிட்ட கரெக்டாக கற்றுக் கொடுத்தேன், இந்த கேண்டில் வந்து நீங்கள் பற்ற வச்சு வைக்கிறதுனால ஏசப்பாவுக்கு எந்த நன்மையும் கிடையாது, அவர் அதில் சந்தோஷப்படலை. ஆனால் என்ன அவர் சொல்லி கொடுக்குறாருன்னா, நீங்கள் வந்து நன்மை செய்கிறதுக்கும் தான தர்மம் பண்ணுறதுக்கும் நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த 15 ரூபாய்க்கு ஒரு கேண்டில் கொண்டாந்து வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2 இட்லி வாங்கி ரோட்டில் வரும்பொழுதே ஒரு பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ஆண்டவர் பயங்கரமாக ஏற்றுக்கொள்வார், அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த கேண்டில் பற்ற வச்சு வைக்கிறதுல வந்து அவருக்கு சந்தோஷமே இல்லை, அப்புறம் எதுக்கு அதை செய்வானே, நான் என்னைக்கான நான் பற்ற வச்சு வச்சுருக்கதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. இல்லை மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்யுங்க. இந்த தான தர்மம் வந்து உங்களுடைய தமிழில் ஒரு வாக்கு சொல்லுவாங்க, அது தலை காக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறத வந்து அப்படி நம்ம மறக்கக்கூடாது. அப்படி அந்த மாதிரி நம்ம தான தர்மம் செஞ்சுட்டே இருக்கும்போது இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவனுக்கு எது பிரியமோ அதுதான் நம்ம செய்யணும். இப்போ எனக்கு பிரியமானதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். எனக்கு பிரியம் இல்லாதது ஒன்று கொண்டாந்து நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறது, ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு விவரமாக சொன்ன பிறகு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேண்டில் வச்சு நான் பார்த்ததே இல்லை. ஹல்லேலூயா. கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி. அதுவும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மறக்கக்கூடாது, இதை நன்மை செய்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டுக்கு பாருங்கள், காலையில் 7:30 மணிக்கு ஒரு மாடு வந்து மேன் கத்தும். அதுக்கு நான் உம்பாயின்னு பேர் வச்சுருக்கேன். ஓவர் நைட்டே நான் வந்து இருக்கிற எக்ஸஸ் ரைஸ் எல்லாத்தையுமே போட்டு கரெக்டாக அதோடைய ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். பெரிய நல்ல உயரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்டெய்னர். அப்போ காலையில் வருவா, வந்துட்டு கத்துவா. உடனே நான் எடுத்து கொண்டு போய் அதை போடுவேன். இது வந்து ஒரு நன்மை. அது என்னென்னா, ஆடு மாடை கூட நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஆண்டவர் வந்து இந்த யோனாங்கிற புஸ்தகத்தில் சொல்லியிருப்பாரு, அந்த யோனா அந்த நினிவேயை நான் வந்து அழிக்க போகிறேன், அங்கே இருக்க ஜனங்கள்லாம் ரொம்ப கேடுகெட்டவங்க, அவங்கள அழிக்க போகிறேன், அதோடு கூட அந்த ஆடு மாடுகளெல்லாம் அது என்ன செய்யும், அதுவும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த ஆடு மாடுகளுக்காக ஆண்டவர் வந்து ஏங்கிறத அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். அப்போ நமக்கு தானே இதெல்லாம் படைச்சி கொடுத்துருக்காரு. ஆடு மாடு, இன்னும் கோழி கொக்கு எல்லாமே வந்து இந்த உலகத்தில் அவர் படைச்சது வந்து மனுஷனுக்காக. அப்போ மனுஷன் தானே பாதுகாக்கணும். நீ யார் வீட்டு மாடோ தெரில, என் வீட்டுக்கு வந்து நிற்கிற, நான் எதுக்கு உனக்கு போடணும், அப்படி செய்யக்கூடாது. ஒரு மாடு தேடி வந்தால் கூட அதுக்கு நன்மை செய்யணும். அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுறதில்ல நம்ம குறைஞ்சி போகிறதில்ல. அது பக்கத்து வீட்டில் எல்லாத்துலேயும் வந்துட்டு கொஞ்சம் விரட்டி விடுவாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும், ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாமே இந்த மாட்டுக்குன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு பேசன் வச்சுருப்பேன் பாருங்கள். அந்த பேசனை அது வந்து இந்த விளிம்பெல்லாம் கடிச்சு வச்சுருக்கோம். அதுக்கு அவ்வளோ பசி. சாப்பிட்டுட்டு கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னும் மிச்சம் மீதியெல்லாம் நக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓரத்தை வேற நல்லா கடிச்சு வச்சுட்டு போயிருக்கோம். இதோட நான் நிறைய பேசன்ஸ் வாங்கிட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதெல்லாம் அதுக்கு அது தெரியாது. நம்ம தான் வந்து அதுக்கு ஃபீட் பண்ணணும். அதே மாதிரி பூனை வந்து எங்கள் வீட்டு பூனவே கிடையாது, அது வெளியில் உள்ள பூனை. இட்ஸ் அ ஸ்ட்ரே கேட். ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து அது கத்திகிட்டே இருக்கும். அதனால் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குறத அது சிலதை சாப்பிட்டுட்டு அது பிடிக்காதுன்னா வச்சுட்டு போயிடுமா. நான் பார்ப்பேன், இதை வந்து உடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு இடத்துல வச்சோன்னா எறும்பு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ எறும்புக்காக வேண்டி அங்கே போய் அந்த சாதத்தெல்லாம் தட்டிடுவேன். ஸோ எறும்பு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ நம்ம கொடுக்கறது வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாத படிக்க
நன்மை செய்யணும். ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்குறான்னா, அவன் இல்லாமையில வந்து கேட்குறான். நமக்கு எவ்வளோ இருக்குது, நம்ம கொடுக்கறதுனால நம்ம குறைஞ்சி போகவே மாட்டோம். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திருப்பி கொடுப்பார். அவ திருப்பி கொடுக்கும்போது நம்ம கொடுத்த 10 ரூபாய் ஆண்டவர் கொடுப்பாரு, நம்ம கொடுத்த 10 ரூபாய்க்கு அவர் 1,00,000 கொடுப்பாரு. இப்படி நம்ம சொன்னோன்னா எல்லாருமே 10 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவர் நிறைய ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கிறவர். நீங்கள் வந்து எனக்கு 1,00,000 கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதாவது அவருக்கு பெரிய கை, நிறையா கொடுப்பாரு. அவர் வந்து கஞ்சத்தனம் பார்க்க மாட்டார். அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். நமக்காக நம்மளுடைய பாவங்கள் கழுவப்படணுங்கிறதுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்கு வர வேண்டிய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி உள்ள தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் நன்மை செய்து சுற்றி அலைந்து திரிந்தார்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, 10:23 நினைக்கிறேன். அதில் போட்டிருக்கோம், ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் பிசாசுகளை துரத்தி எல்லாத்துக்கும் நன்மை செய்து கொண்டு அலைந்தார்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்க. அது மாதிரி நம்ம வந்து நன்மை செய்யவும் தான தர்மம், இந்த தான தர்மங்கிறது வந்து அது ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, நிக்கோடெமஸ் இல்லை, கொர்னேலியஸோடைய தான தர்மங்கள். அவர் ஒரு ரோமன் ஆஃபீஸர் இருந்தாலும் அவர் செய்த தான தர்மங்கள் வந்து ஆண்டவரை அப்போ எட்டிருச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்தவனே இல்லை, தேவன் அறியாத ஒரு மனுஷன் செஞ்ச தான தர்மங்கள். இன்னைக்கு நிறையா பேர் பார்க்குறீங்கல்ல, இந்துக்கள்லையும் இஸ்லாம் ஜனங்களும் எவ்வளோ தான தர்மம் பண்ணுறாங்க. இவ்வளோ பேருக்கு ஏழைங்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணி போடுறாங்க. நிறையா கூட்டமாக கோயிலுக்கு முன்னாடி அவ்வளோ பேருக்கு செஞ்சு போடுறாங்க பாருங்க. அதெல்லாம் கேட்கப்படும். நிச்சயமாக ஆண்டவர் அதுக்கு நல்ல பலன் கொடுப்பாரு. அவர் இப்படிப்பட்ட பலிகளை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. வேற வந்து தீபம் பொருத்தி வையே, இந்த மாதிரி பிரவாகத்தை சுற்றிட்டு வா, தண்ணியில் முங்கிட்டு அங்கே போய் உருண்டுட்டு வா, அப்படிலாம் அவர் எதிர்பார்க்கல. போய் காணிக்க நீ அள்ளி கொடு, நீ பூஜை பண்ணு, அப்படியெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. இயேசு கிறிஸ்து வந்து உன்னோட இருதயத்தை கொடு, உன் இருதயத்தில் நான் வந்து தங்கி இருந்து உன்னை நல்வழிப்படுத்துகிறேன், அதுதான் கேட்குறாரு. நம்மக்கிட்ட காசு, பணம், பூஜை, வாழைப்பழம், இந்த மாதிரி எதுவுமே அவர் கேட்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்மளை அவர் சேர்த்து கொண்டார், நம்மளை அவர் பிள்ளையாக அவர் மாற்றி இருக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவராக இயேசுக்கிட்ட நம்ம கேட்குறது எதுவோ அது கிடைக்குது. என்னுடைய நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்கிறார்ல. அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் என்னன்னு நம்ம செய்யும் பொழுது அவர் செய்யக்கூடியது எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தான தர்மங்களையும் நன்மை செய்கிறதும், யாரும் வந்து உங்ககிட்ட எது கேட்டாலும் இல்லைன்னு மாத்திரம் சொல்லி அனுப்பிச்சிடாதீங்க. எதையாச்சும் கொடுத்து அனுப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டு வாசலில் போய் அம்மா தாயேன்னு கூப்பிடும் பொழுது, ஐயோ ஓமூஞ்சிலையை நான் முழிச்சேன்னு சொல்லிட்டு போ 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 அப்படின்னு விரட்டிடுவாங்களாம். அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு அந்த நோய் வந்ததன் காரணத்தினால அவங்கள அப்படி ஒரு தீட்டு மாதிரி தள்ளிடக்கூடாது. அவங்களோட மனசு உடையுமேன்னு நினைச்சு கூட பார்க்குறதில்ல. அதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரியது. நம்ம என்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம்? மனுஷன் வந்து எல்லாரையும் ஆண்டவர் படைச்சிருக்காரு. இன்றைக்கி நம்ம குஷ்டரோகியாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கி நம்ம நல்லா படைச்சிருக்காருல, நம்ம நல்லா இருக்கோம்ல. பிறருக்கு உதவி செய்யணும், நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், அதை மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அப்பா, ஒரு தெளிந்த புத்தியோடு ஆண்டவரே அப்பா இருக்கிறதை பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுகிறதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், மற்றவங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே சாப்பிடுகிறதுல ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுதுப்பா. ஆண்டவரே, மோர் தேன் யூ ரிசீவ் there is so much of joy when you giveன்னு சொல்கிறீங்க. உனக்கு கொடுக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நீ கை நீட்டி வாங்கும்போது உனக்கு இருக்காது. அந்த கொடுக்கும்போது தான் அந்த சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பும். எங்களுக்கு நிறையா அந்த மாதிரி உள்ள சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. நன்றி ராஜா. இப்படிப்பட்ட பலிகள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறபடினால் நாங்கள் இன்னும் அதிகமாக தான தர்மம் செய்யணும். இன்னும் அதிகமாக நாங்கள் ஏழைகளுக்கும், விதவைகளுக்கும், திக்கற்றவர்களுக்கும், அனாதைகளுக்கும், அப்பா தொழுநோயாளிகளுக்கும் நாங்கள் உதவி செய்யணும் ராஜா. கர்த்தர் அப்படி எங்களை வச்சிருக்கீங்க. நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you friends for watching this video and God bless you all.